வந்து செலவு பண்றது. இதனால கொள்ளையடிச்சு வச்சிருந்த பைசா பைக்குள்ளேயே வச்சிருந்தாங்கன்னா ஓடி போயிருவானுங்கல்ல. இல்ல உனக்கு வந்து எதிர்காலம் இருக்கு, வா செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி இன்டியூசிங் தம் டு ஸ்பெண்ட். கட்சியை ஆக்டிவா வச்சிருக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு வேற வழியே இல்ல. அவங்க 6 மாசத்துல தேர்தல் வரும் சொல்லலைன்னா கட்சி ஆக்டிவா இருக்காது. 2 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டு இருக்காரா? எக்ஸாக்ட்லி. இல்லைங்க, முடியாது. நான் பிராக்டிகலா பேசுறேனே. 5 வருஷம் தான் கழிச்சுதான் எலெக்ஷன்னா, இப்ப ஏன் நீங்க செலவழிக்கணும்? பைசா செலவுலாம் பைக் வச்சுக்கலாம்ல. அதுக்குமே வந்து சிடிஆர் வந்து சொல்லியிருந்தாப்லையே, டிஎம்கே வர்ற ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்லையே. ரெடியா இருக்குன்னா அவங்களும் வரணும். அந்த மாதிரி ஒரு சிம்டம் லைட்டா அவர் சொன்னது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அங்கிருந்து வர ரெடியா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த இதுவும் ப்ராசஸ் நடக்குன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு அவர் நேற்று பேசுனது. அதெல்லாம் தோழர்களே, கழகத்துக்கார விசுவாசி, கலைஞர் விசுவாசி, அதெல்லாம் கனவுல கூட எதிர்பார்க்காது. கலைஞர் விசுவாசி துரைமுருகனே வெளில துரத்துறீங்க நீங்க எல்லாம் எங்க விசுவாசத்தை பத்தி பேசுறீங்க? அவருக்கு வயசாகி போச்சுங்க. அவரை பதவி சொன்னாரு. ஏதோ நான் எங்க சொத்தடிமை அவருதான். அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளரை ஒரு ஸ்டேஜ் மேல ஏத்த மறுக்கிறீங்க. எப்படியாப்பட்ட ஆளா இருக்கீங்க நீங்க? வயசானவருங்க, ரிட்டையர் ஆக சொன்னா கேட்க மாட்டாரு. என்ன பண்ண சொல்றீங்க? பழைய ஆளா போயிட்டாரு, எதுவும் பேச முடியாம கழகத்துல இருக்கு. இல்ல கழகத்துக்காரங்க எல்லாம் உண்மையில விசுவாசி தான். ஏன்னா அதிமுக வந்தாலும் ஏத்துக்குவாங்க. அதிமுக ல இருந்து 10 அமைச்சர் கொடுத்தாலும் பேசாம தான் இருப்பாங்க. விசுவாசிகள் தான். தந்தை கழகத்துல இருந்து தாய் கழகம், தாய் என்னைக்குமே அதான் தாய் ஏத்துக்கும். ஏங்க நாங்க ப்ரௌட் கொத்துட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. ஏங்க நீங்க அது பெருமை நினைச்சு சுத்ததான் எங்களுக்கு பிரச்சனையே. இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கா? ப்ரௌட் கொத்துஸ் எவ்வளவு அழகா இருக்கு. நாங்கெல்லாம் பரோட்டா கடைக்கு போனோடனே கொத்தின்னு சொன்னோடனே கரெக்டா போட்டு கொடுத்துருவாங்க கையில. உங்களுக்கு தெரியுமா? ஏங்க செருப்பு தடி ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை, ஏங்க எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஊத்துவான். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, புரியுதா? எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையோட ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு. ஆர்டிபி என்ன நேத்து நாங்க இல்லாம நீங்க ஜாலியா இருந்திருக்கீங்க, இப்படி பண்ணிட்டீங்களா ஆர்டிபி? வருத்தமா இருக்கு. அத வேற நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ஏதாவது கழகத்துக்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா உங்ககிட்ட? கழகத்துக்காரங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சண்டை போட எப்படி 10 மணிக்கே சண்டை போடுங்க, அவ்வளவு லேட்டா சண்டை போடுறீங்க? ஆமா ஆமா தோழர்களே, கழகத்துக்காரன் தான் பிரச்சனை. ஆர்டிபி எங்க கிட்ட சொல்லுங்க, கழகத்துக்காரன் நாங்க பாத்துக்கிறோம். அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லாத கண்டென்ட் போறோம். நீங்க வேற விட்டு ஆர்டிபி நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா? என்ன கடப்பாறையும் கொக்கியும் ஒரே ஸ்பேஸ்ல இருக்கீங்க? அது எப்படின்னா, நீ திமுகவை எதிர்ப்பவன் என்றால் நீயும் என் தோழனே, அந்த மாதிரிதான். இதை நான் எதிர்பார்க்கல. நீங்க கடப்பாறை ஆரம்பிக்கும் போது பயங்கரமா பில்டப் எல்லாம் விட்டீங்க. ஏன்னா கழகத்தை கொக்கியில நிம்புறதா கடப்பாறையோட வேலை அப்படின்னு பில்டப் விட்டீங்க. அதெல்லாம் இருக்கு, அது அஜெண்டா இருக்கு, அதை விடுங்க. நான் சொல்றேன் பாருங்க, கழகத்தை அடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் சேரும் போது எனக்கு கொஞ்சம் வயிற்றுல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடும் போது நாங்க கீழே இருந்து ரசிப்போம், அதெல்லாம் மிஸ் பண்றோம். அதேதான் பார்த்து பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அடிபி உலகத்திலேயே திமுக சந்தோஷப்பட்டானா அது வந்து நமக்கு தேவையில்லாத வேலை. அவன் சந்தோஷமே படக்கூடாது. நம்ம சண்டை போட்டா அவன் சந்தோஷம். இவர மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் நீங்க ஏதோ சண்டை போடாம இருக்கீங்க. இவரெல்லாம் சேர்த்துக்காது. நீங்க சண்டை போடணும், நாங்க கீழே இருந்து ரசிக்கணும். நீங்க அங்க போலாம். நீங்க என்ன நினைக்கிறேன்? நீங்க அந்த ஸ்பேஸ் கீழே உட்காந்தாலே உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். போய் உட்காருங்க நீங்க அங்க. ஏங்க நான் இவ்வளவு நேரம் இதை பேசுனதுக்கே என்ன வந்து கட்டம் கட்டியிருப்பாங்க. இப்ப நானே அதை நினைச்சேன். நான் எவ்வளவு அழகா சர்க்காசம் பண்றேன். இத சர்க்காசம் கூட எடுத்துக்காம நான் ஏதோ அவங்களை அபியூஸ் பண்ண மாதிரி என்ன திட்டுறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கலத்துக்காரன். நைட்டு கூப்பிடவே இல்லை எங்களை. நைட்டு வந்து சும்மா ஒரு நன்றி வணக்கம் தோழர்களே. அடுத்த வாரம் அந்த கழகத்துக்காரங்க நான் வரேன். ஒரு வாரத்துக்கு நான் விட்டுருக்கேன். ஓகேவா? அடுத்த திங்கட்கிழமை அந்த கழகத்துக்காரங்க பாக்கலாம். ஏன் ப்ரோ அன்னைக்குதான் முகூர்த்தம் நல்லா? அன்னைக்குதான் நான் லீவ் போறேன். நம்ம வெட்டியா இருக்கும் வந்து கழகத்துக்காரனா பேச முடியும். வேலையில இருக்கும்போது தாழ்க்காரங்க பேசுறேன். நேத்து ஏதோ 500 பேரை சேர்த்திருக்காங்க. 500 பேரா 5000 பேரா? நேத்து 5 லட்சம் பேர் தோழர். இடம் பத்தல நாங்க ஆக்சுவலி. சொல்லுங்க சேமா 50 லட்சம் பேருன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டே சேர்த்திக்கங்க கழகத்துல.
ஐயா ஒரு நேத்து மீன் உண்மையிலே போட்டோம் யாரையா போட சேர்த்திருக்காங்க கொக்கி. ஆமா அதான் ஒரு தோழர், எங்க மீன் போட்டோம் பெஞ்சமின் போட முடியுமா? ஆமா எங்க பெஞ்சமின் தோழர் வந்து ஒரு 5 லட்சம் பேரை கூப்பிட்டு வந்தாரு. ஆக்சுவலி 5 லட்சம் பேர் வெளியே, 5 லட்சம் பேர் அரங்கத்துக்குள்ள, அப்படி சேர்த்தோம். ஓகே ஓகே. மீன் ஏதோ போட போறீங்களா? என்ன கொக்கி தோழர் மீன்? போடுறோம். அதாவது இந்த சின்ராஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பைக் எடுத்துட்டு போயிடான்ற மாதிரி வரும் தெரியுமா? சூரிய வம்சத்துல. ஐயா கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சூரிய வம்சம் படத்துல சின்ராஸ் வந்து வெள்ளிக்கிழமை போதும் புல்லட் எடுத்து கிளம்பி வருன்ற மாதிரி வரும் தெரியுமா? ஆமா 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 ஆமா. அது மாதிரி வீக்கெண்ட் ஆனா பிடிக்க முடியாது. இல்ல முகூர்த்தம்னா போதும், சின்ராச ஊப்பிய கையிலேயே பிடிக்க முடியாது, கல்யாண மண்டபத்தை தெய்வம் ஒப்பாரி வைக்க போயிடுவாரு அப்படின்னு ஒரு மீன் போட்டு போட்டுருவோம். இந்த மாதிரி மீன் கட்டெல்லாம் நிறைய டைம். ஆமா கொக்கி தோழர், உங்க கல்யாணம், உங்க சிபிஎம் கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வசதி இல்லாம இருக்கு. நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க அங்க வருவோம் வண்டி எடுத்துக்கிட்டு. என்னை சிபிஎம் எல்லாம் சொல்லாதீங்க, நான் கட்சிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் ஒரு லும்பன். ஓகே, இல்ல உங்க அந்த மாதிரி கல்யாணம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால் சீட்டு கம்மியா இருக்கு கல்யாணங்கள், அதுக்காக கேட்டேன். ஓகே, வச்சுட்டு வந்து ஒப்பாரி வைங்க. சேமணிகண்ட என்ன உங்க ஆசிரியர் வந்து எங்க அறநிலைத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு, எதுக்காக? உண்டக்கட்டி பிரச்சனை இல்ல புரியல, என்ன சொல்ற? போனாரா ஆசிரியர் வந்து வன்மையா கட்டிக்கிறேன், மிச்சர் தான் சாப்பிடுவாரு அவரு. மிச்சர்ல கருவேப்பிலை கம்மியா இருக்கான், கோயிலுக்கு மிச்சம் கம்மியா ப்ரோ. ஆக்சுவலி எங்க ஒரு சொந்த எங்க தோழர், ஒரு சுயமரியாதைக்காரர், இனமிகு மாணமிகு ஆசிரியரை இந்த மாதிரி பேசுறத தவிர்க்க. ஒரு நிமிஷம் டிபிடி, நான் ஒரு 10-15 கமெண்ட் பாத்துட்டேன். கருப்பு சட்டை இல்ல டிபிடி அதுக்காக கேட்க வந்திருப்பாரு. ஏங்க சும்மா இருக்குங்க டிபிடி, நான் ஒரு 10-15 கமெண்ட் பாத்துட்டேன். நீங்க வந்து அப்ப கருப்பு சட்டை வந்து யதார்த்தமா தான் போட்டு போனீங்களா? இந்த மீட்டிங்கை நீங்க பிளான் பண்ணி தானே பண்ணிருக்கீங்க? எங்களை நீங்களும் முதுகு குத்த போறீங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. இல்ல, அதுதான் அறநிலைத்துறை அமைச்சரை பார்க்கும்போது வீரமணி எது கருப்பு கலர் சட்டை போட்டு வந்தாரு. டிபிடி எங்க மாணமிகு ஆசிரியர் கருப்பு சட்டையில தான் வாழ்வாரு, என்ன தவறா பேசுறீங்க? ஏங்க அவருக்கு ஆசிரியர்னு அவரே அவருக்கு பேர் வச்சுக்கினாரா? இதெல்லாம் ரொம்ப தப்பியா. நான் சொல்றது கேளுங்க சேமம், சரிங்க. நான் போய் ட்விட்டர்ல போய் வீரமணின்னு சர்ச் பண்ணேன், வரல. ஆசிரியர் கேவி அப்படின்னு அக்கௌண்ட் பேர் வச்சிருக்காரு அவரு. என்ன காரணம் அதுக்கு? ஆமா, அது என்ன பேரு ஆசிரியர் வச்சிருக்காரு, அவருக்கு அவரே பேர் வச்சு பாரு ஆசிரியர்னு. பதில் வராது. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. பொதுவாவே திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. தனது பெயரை கெட்ட வார்த்தையாக தாங்களே கற்பனை செய்து கொள்வது அப்படின்ற பழக்கம் வந்து எப்பயுமே திராவிட இயக்கத்துக்கு தொட்டு வழக்கமா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நீங்க கருணாநிதினு சொன்னா ஏன் கோவப்படுறாங்க? அவரு பேரு தான் ஆனா கோவப்படுறாங்க. ஆசிரியர் ஆயிடுவான் அப்படிதானே கோக்கி? அந்த மாதிரி இல்ல, அப்படி இல்ல. அந்த மாதிரி அவங்க பேர் அவங்க கெட்ட வார்த்தையா அசிங்கமா ஃபீல் பண்றதுனால ஏதாவது ஒரு புனைப்பெயர் வச்சு சுத்திக்கிறாங்க. அது ஒரு பழக்கமா இருக்கு. ப்ரோ எனக்கு ஒரே டவுட், அப்படியே வீரமணி அப்படி என்ன பண்ணிட்டாரு? எல்லா அரசியல்வாதியும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, இவர் போய் பாக்குறாங்க, அப்படி என்ன பண்ணிட்டாரு? மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கா, இல்ல எதுவும் சேவை பெருசா பண்ணிருக்காரு? எனக்கு தெரியல, அவரை பத்தி நான் கேட்கிறேன். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படி? சேமா சொல்லுங்க சேமா. அவர்லாம் உண்மையா நான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ஓவர், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்க. எங்க பெரிய ஒரு ஆள் அவ்வளவுதாங்க. சரண் உங்களுக்கு நான் இது லிங்க் அனுப்பிச்சு விடுறேன், அவர் எழுதின புக்கெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சரி, டிபிடி கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே சேமா. எதுக்கு கருப்பு சட்டை போட்டு போனாரு? கருப்பு சட்டை போடுறதுக்கு யாரு அவருக்கு உரிமை கொடுத்தா? நீங்க வந்து பாசிச பாஜகவின் ஆள் இல்லைன்னு காட்டுறதுக்காக நீங்க கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க. ஆனா எங்க ஆசிரியர் என்னைக்குமே கருப்பு தானே வாழ்ந்திருக்கு, அவரு போடுறதுல ஆச்சரியம் இல்ல. இல்ல சேமா, உண்மையிலே ஒரு 10-15 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தானுங்க. எப்படி ரமேஷ் கரெக்டா கருப்பு சட்டை போட்டு போய் பார்த்தாரு, அப்ப எங்க ஐயா வீரமணியே எங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி அது நீங்க பண்ண போறதா எங்களுக்கு ரகசியமா நியூஸ் வருது. திடலா ஆக்சுவலி உங்க பக்கம் இருக்கிறதா
இது ரொம்ப ஐயா தவறு. அவங்க ஒப்பாரி வைக்க சரி, சொல்லுங்கடா. கடைசியில தீக்காவும் உங்க பக்கத்துல இருந்து வந்து எங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா என்னதான் பண்ணுவீங்க சேமா? அது அதுக்கப்புறம் யாரு ஆசிரியர் இருக்கா உங்களுக்கு? உங்க கட்சியை பார்த்துட்டு சமூக நீதி இயக்கம்னு சொல்ல போறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது தோழர். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க பண்ண சாதனைய அவர் ரைட்டப்பா வேற எழுத போறாருன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எங்களுக்கு ஐயா இருங்க. அதுக்கெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா கல்யாண வீட்டுல தான் இப்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறமா காது குத்து வீடு, புள்ள போடுற வீடு, பேர் வைக்கிற வீடுன்னு எல்லா வீட்லயும் போய் அழுவானுங்க. அமங்கலமா இருக்கும். இல்ல புதம் தோழர், அதுக்கான சின்ன சமிக்கை தான் நேற்று நடந்ததுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு அது அந்த போட்டோவை பார்த்துட்டு அவனுக்கு ஒப்பாரி எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றானுங்க. ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் விசிகா போனதே அவனால தாங்க முடியல. வைகோ போனது இன்னும் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு. அடுத்து வீரமணி ஐயாவும் தாவேக்கா ஒரு சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான் அவனுங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இல்லையா ரொம்ப அவனுங்களுக்கு ரொம்ப எப்படின்னா ரீசெண்டா அவங்களால ஒரு பையனுக்கு உடம்பு ரொம்ப வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல போயிருச்சுன்னு சொல்லி கருணை கொலை பண்றதுக்காக பிரசிடென்ட் கிட்ட இருந்தெல்லாம் எழுதி வாங்கினாங்க. அவனை கருணை கொலையும் பண்ணாங்க. சொல்றேன், எல்லாரும் பெட்டிஷன் பண்ணா போடுங்கடாடி பிரசிடென்ட்டுக்கு, திமுக காரங்களா. ரொம்ப அழுகுறாங்க. கயிறு வாங்கி கொடுக்க சொன்னாங்கல்ல, என்னமோ சொன்னானுங்களே எலெக்ஷன் அப்ப. தாவேகா காரனுங்கெல்லாம் பாவம், குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு. இவனுங்களை பத்திரமா பாத்துக்கணும் போல இருக்கு. ஆள் போட்டு அனுப்பி விடுங்கடா எல்லாரும் கூடயும். இல்ல, ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருக்கானுங்க. கஷ்டம் அவங்களுக்கு பேசுறதுக்கு. விடுங்க விடுங்க. அதோ பாருங்க, காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். ஒரு நாள் நாங்க உண்மையான பிஜேபியை கூட கூட்டணி வச்சு இந்த இந்தியாவை காப்பாத்த நாங்க புறப்படுவோம். அப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப பிஜேபி வந்து சமூக நீதி இயக்கம்ன்றுவாங்க. ஆமா, அவங்க ஒரு சமூக நீதி இயக்கம், நாங்க ஒரு சமூக நீதி இயக்கம். ரெண்டுமே சேர்ந்தா சோசியல் ஜஸ்டிஸ் இயக்கம். உங்களுக்கு புரிய மாட்டேது. அது எங்களுக்கு இயற்கையான கூட்டணி அது. ஓகேவா? RSS தான் எங்களுக்கு திமுகவுடைய அடி. நாங்க அந்த மாதிரிதான் வாழ்ந்துருக்கோம். மொத்தம் மோடி கால போய் உழுவது உறுதி அப்படின்றீங்க. சங்கின்றதுக்கு எங்க ஐயா சீமான் ஐயா சொல்லியிருப்பாரு, சக நண்பன். அந்த மாதிரி நாங்க ஒரு காலத்துல இருந்தோம். நடுவுல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து போச்சு. அதனால நாங்க பிரிஞ்சுட்டோம். திரும்ப சேரும் போது நாங்க அந்த மாதிரி மாறிடுவோம். ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்தியாவை காப்பாத்த நாங்க கிளம்பிடுவோம். கூட ஏதோ இந்த டாஸ்மாக் கேஸ்ல போய் அவர் போய் சந்திச்சதா ஒரு புகார் இருக்கு. அது உண்மையா பொய்யா? இன்னைக்கு ஒருத்தர் வந்து இருக்காரு, தெரியுமா தெரியாதா? பாஜக காரரு. யாரு 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 யார சொல்றீங்க பாஜக காரன்னு? கேட்கல. ஃபேக்ட் செக் பண்ணீங்கன்னா அவர் திமுக இருந்திருக்கலாம். ஓகேவா? திமுக இருந்து கூட்டணி கட்சி கிட்ட போயிட்டு திரும்ப வருவாருன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ தவறா புரிஞ்சிருக்காரு. பாத்துங்க. சேமா இந்த இது அமைச்சரவை மாற்றம் பண்ண போறாங்கன்னா கரெக்டான டைமிங் தான் போல. போட்டு ஒரு மாசத்துல. ஆமா ஆமா ஆமா. அது எங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆக்சுவலி நாங்க டிஆர்பி அண்ணனுக்கு கேட்டிருக்கோம். அண்ணனுக்கு கொடுத்தீங்கன்னா நேச்சுரல் அலையன்ஸ்ல நாங்க இன்டாக்ட் ஆயிடுவோம். அப்புறம் சமூக நீதி பிளஸ் சமூக நீதி ஈக்குவல் இந்துத்துவாவை மாறுவோம். நாங்க இந்துத்துவாவை மாறி இந்துக்களுக்கான ஒரு நாடை உருவாக்க நாங்க பாடுபடுவோம். அதுதான் எங்க குறிக்கோள். ஆக்சுவலி எங்களுக்கு குறிக்கோளே அது என்ன, இந்து ராஷ்டிரா அப்படின்னு நாங்க திமுக கொள்கையை மாத்திட்டோம். வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே கருணாநிதி தான் ரைட் எழுதிட்டானுங்க. ஐயா தானே பண்ணாரு அது. அதுல உங்களுக்கு தான் மாற்று கருத்து இருக்கும். ஐயா தான் கண்டுபிடிச்சாரு. ஆக்சுவலி இத மறைச்சிட்டோம் நாங்க. ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்ட், டாக்டர் தெரியாதா உங்களுக்கு? ஆமா ஏங்க, அவர்கிட்ட ஒரு இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், சயின்டிஸ்ட், இஸ்ரோ விஞ்ஞானி, வேற உங்களுக்கு இங்க என்னென்ன இருக்கோ எல்லாமே ஐயா தான் காரணம். கலைஞர் ஐயா இல்லைன்னா அந்த ரெண்டு டிராப்ஸ்ன்றது 2 துளி. ஓகேவா? அந்த துளிக்கு பேர் வச்சதே எங்க ஐயா தான். சிவசங்கர் தான் வந்துட்டு இல்ல நான் நினைச்சேன் சிவசங்கர் தான் வந்துட்டு அங்க இருக்கிற அமைச்சர்களே கொஞ்சம் ஏதோ திராவிடம் சமூக நீதி எல்லாம் பேசுற ஆளுன்னு. சமூக நீதி 27 லட்சம் ஆட்டை போட்டிருக்கு போலயே.
இல்ல இவரு தவறா பேசுறாரு. ஆக்சுவலி 4 லட்சம் ரூபாய் சேர்த்து சொல்றாரு. இவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி தெரியல. நான்லாம் இந்த 23 லட்சம் டிபிடி நீயா நானால எடுப்பீங்க. 23 சாரி 23 லட்சம் நீயா நானால சிவசங்கர் ஒரு டைம் பேசியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? யாரா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் ஆமா பாத்திருக்கேன் இவங்க திராவிட பாத்திருக்கேன். போராளி அவரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்ட காலம் எல்லாம் உண்டு. ஆனா நீங்க வந்து அமைச்சர்கள் மேல ஒரு என்ன சொல்றது நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்ன பேட்டர்ன் மட்டும் கண்டுபிடிங்களேன், சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சா. அது ஒரு அது பேட்டர்ன் இருக்கு. உங்களுக்கு இருக்க காழ்ப்புணர்ச்சி ப்ரோ. அவரு செலவுக்கு வாங்கியிருக்காரு, அதை நீங்க ஊழலா பண்றீங்க. காழ்ப்புணர்ச்சி இல்ல நீங்க கரெக்டா அந்த ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கலாம். கரெக்டா சொல்லுங்க. தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. சரியோ ஏங்க இன்டர்வியூ கொடுக்க தூக்குறீங்க டிபிடி. அப்படி இல்ல, அப்படி அது இல்ல, அதுவும் பேட்டர்ன் இல்ல. நான் அததாங்க அப்படி பாத்துட்டு ஓ வைக்கிறேன். அப்படி எங்கெங்க உங்க கிடையாது. கட்சி வலுவா இல்லையோ அங்க இருக்க அமைச்சர்கள் மேல நீங்க கேஸ் போடுறீங்க உங்க கட்சியை வளர்க்க. ஐயோ அப்படியும் இல்லையா? அப்பனா நாங்க திருச்சியில நாங்க ஒரு தொகுதி தான் அவனுக்கு திருச்சி ஜெயிச்சானுங்க, கேட்கல. தூக்கலையா? இல்ல அப்படிலாம் நான் சொல்றது அரியலூர், இப்ப ஏவாவேலு, திருவண்ணாமலை அப்படி சொல்றேன். ம். திருவண்ணாமலையில சரி அதை விடுங்க, அப்படி இல்ல பேட்டர்ன். இப்போ திமுக சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் சின்ன கோமாளி இருக்காரு இல்லையா, அவருக்கு யார் யாரெல்லாம் சீனியர் எல்லாம் கூட இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் தூக்கியாச்சு. இல்ல இன்னும் நீங்க எங்க ஐயா சேகர்பாபு இருக்காரு, அவரு திராவிட பொருவால். ஐயா இருங்க ஐயா, நீங்க வந்து நீங்க நல்லா பாருங்க. அவரு மேல தலைவர் ஏங்க அவர்கிட்ட நீங்க வீட்டுல போனீங்கன்னா 2 தேங்காய் மூடி 2 வாழைப்பழம் தாங்க இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஊழல வராது bro. எதிர்க்கட்சி தலைவர் பக்கத்துல இருக்கிற ம், KN நேரு 1, ம். 2வதா இருக்கிற ஏவாவேலு 2, 3வது வந்து சிவசங்கர் அட்லியா சட்னியா 3, ஓகேவா? 4 செந்தில் பாலாஜி, அடுத்து 5 சேகர் பாபு. வேற யார் சீனியர் அங்க இருக்கா? ஐயோ அவன்தான் பெரிய ஆப்பா வச்சிருக்கான். ஐயோ அவன் நிறைய இருக்கு. சேகர் பாபு தான் ஃபர்ஸ்ட், அவன் பெருசா பண்றதே அவன் தான். நீ பாரு இத்தனை எங்க ஐயா 30% சேகர்பாபு ரொம்ப நல்லவராச்சே, பக்திமான். அவரை போய் அவர் மேல எப்படி எல்லாம் எப்படி பேசுறீங்க? என்ன புரியல. ஆமா நல்லவர் தான் சொல்றீங்க. இல்ல சேமா அவரோட பொண்ணு என்னாச்சு? நல்லவர் தான். இத பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க. நாங்க சமத்துவம் மேடைக்கு மட்டும்தான். வீட்டுல வந்துட்டு நாங்க ஒரு பொண்ணை வளர்ப்போம், நீங்க பாட்டுக்குன்னு இது என்ன இது? எனக்கு புரியலையே. புரட்சின்றது வெளியே மட்டும்தான் ப்ரோ, வீட்டுக்குள்ள கிடையாது. புரிஞ்சுக்கிங்க அத. நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க ப்ரோ. நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்து 23 வருஷம் வச்சிருப்போம். அப்படிதானே சமா? அதே டைலாக் தானே? அது பேசினா தப்பாயிருங்க, சென்சார்லாம் போயிடும். ஏங்க அப்படிதானே ஏங்க, நீங்க சொன்னது ஜாலியா அப்படிதான் இருக்கு எனக்கு சமா. சொல்லிருவீங்க. எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனா முரளி சரியான கண்டென்ட் எழுதி கொடுத்த இன்னைக்கு. நீ சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன், ரொம்ப நன்றியா. எனக்கு புரியலையே, நான் எங்க சொன்னேன்? நீங்களே அப்படி தான் இல்லைன்னா பேசுறீங்க. முரளியோடைய டிஎம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த கண்டென்ட் எல்லாமே அண்ணன் எழுதி கொடுத்த கடப்பாறை மூலமா வந்ததுங்க. அதே ஆனா உண்மையிலே பாவம் எங்க சின்னவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. டிபிடி தனியாலாம் ஆக்க போறீங்க. அதுதாங்க நீங்க பேட்டர்ன் மட்டும் பாருங்க. நீங்க அடுத்த கூட்டத்தொடர் இருக்கும்போது எல்லாம் கப்சுப்புன்னு வந்துருவாங்க. நீ இருக்கிற நாட்டுக்கு தானே ஆடுற அப்படின்னு. அதே மாதிரி இவர் என்ன சேமா வாட்ஸ்அப்ல தான் எல்லாம் டீல் பண்ணுவாங்க போலயே. பணம் வந்துருச்சு, ஓகே ஓகேலாம். ஓ வாட்ஸ்அப்ல பண்ணிருக்காரா? ஓகே ஓகே. ஆக்சுவலி அது ரொம்ப சிவசங்கர் என்கிரிப்டட் கிடையாது. இப்ப நீங்க கவர்மெண்ட் கிட்ட வாங்குறீங்க, அது தவறு இல்ல. அடுத்தவங்க பர்சனல் எப்படி வாங்க முடியும் உங்களால? நீங்க அனுப்புறதே தப்பு. எனக்கு புரியல. இதுல வேற விஞ்ஞான ஊழல், நாங்க வந்து என்னென்னமோ சொல்லுவாங்களே, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழல் பண்ணுவோம். வெரிஃபிகேஷன் போட்டு வச்சிருப்பாரு. நீங்க அதை கண்டுபிடிப்பீங்கன்னு அவரு நினைக்கல. நீங்க அதை நீங்க ஏதாவது டெலிட் ஆட்டோமேட்டிக் டெலிட் எதுவும் பண்ண முடியுமா? தோட ஆப்ஷன் இருக்கு. சேமா எனக்கு புரியல. இப்ப நான் தான் விக்டிம், நான் என்னோட சேட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு 2-வே ஆத்தென்டிகேஷன்லாம்? ஓகே, அதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயா. எங்க ஐயா கிட்ட அடுத்த தடவை நாங்க தெளிவா சொல்லிடுவோம், அந்த மாதிரி தவறுதல் பண்ணாதீங்க, டெலகிராம் யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி சிக்னல் அந்த மாதிரி போங்க. இல்ல அது இல்ல பேன் எடுத்தாங்க, அது ஒரு வாரம் தான். ஆமா சிக்னல் போக சொல்லி இருந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஃபேஸ் டைம் அந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ண முடியாத சோசியல் மீடியா கிளம்பணும். ஆக்சுவலி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்ன சேமா இன்னைக்கு யாரோ வந்து ராஜினாமா பண்றாங்களா? திமுக இல்லையா? எம்ஆர்வி தானே?
ஓகே ஓகே ஓகே. இது ஆக்சுவலி இது குதிரை பேரத்துல வராது. இது நாங்க ஏற்கனவே பண்ணிருக்கோம். எங்க தோழர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. நீங்க கண்டுக்காதீங்க. நான் பேசி புரிய வைக்கிறேன் அவங்க கிட்ட. டிபிடி ப்ரோ நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல இது மாதிரி அண்ணன் சரத்குமார் கிட்ட விளக்கம் கேட்டிருக்காருன்னு அது உண்மைதானே ப்ரோ? அப்படிதான் போட்டிருந்தாங்க நியூஸ்ல. அதே போல டிபிடி நீங்க இல்ல கண்டிப்பா இல்ல ஆர்டிபி அது கேட்பாங்க, எப்படி கேட்காம இருக்கும் மாட்டாங்க. கேட்கணும் இல்லைங்க. இல்ல நான் கேக்குறேன் அது நியூஸா தான் நான் இந்த உண்மையா அப்படின்னு இது பண்றது. ஆமா 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 டிபிடி அதே மாதிரி எங்க கழகத்தின் சார்பா ஒரு கோரிக்கை, ஓகேவா? நாங்க அடிக்கடி போராட்டம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வருவோம். 75 வருஷம் ஆலமர கட்சிக்காக ஏதாவது விலக்கு இருக்கா? 5 நாளைக்கு முன்னாடி வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்றதா பண்ணுங்க, இல்லைன்னா இப்படிதான் தூக்கி போடுவான். முடிஞ்சதை பாருங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆமா இந்த இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணதே நீங்க தான் ஃப்ரேம் அராஜக பண்ணிருக்கீங்க. ஆட்சி, பாசிச ஆட்சி. அவ்வளவுதான், இல்ல கிளம்பி நாங்க வந்தோம். சேமனிகள் இப்ப என்ன தெரியுமா, ஒரு எஸ்ஓபில ஒரே ஒரு திருத்தம். ஒரு கட்சி வந்து போராட்டம் பண்ணும் அப்படின்னா ஒரு தலைவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணுமா, கடைசியா நடந்த எலெக்ஷன்ல. அப்ப உங்களுக்கு கஷ்டம்தான், அதனாலதான் வேற இது இல்ல. இது 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 என்னங்க இது? புரியல எனக்கு. ஒரு தேர்தல் தோல்வின்றது ஆமாயா, சகஜம். அந்த ஒரு எஸ்ஓபி தான். ஆமா, அதே மாதிரி அடுத்த எஸ்ஓபி சப்போஸ் இது தலைவர் ஜெயிச்சிருந்தா இன்னொன்னு ஃபாலோ பண்றோம், பொதுச் செயலாளரும் ஜெயிச்சிருக்கணும். இது இது அதிமுக 2 பேரும் அதிமுக ஜெயிக்கலனா தலைவரே இல்லையே. அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள சும்மா மீட்டிங் போட்டு சர்க்காசம் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, இதோ பாருங்க, அறிவாலயத்துல கலைஞர் அலங்கம் பெருசா இருக்கு, நாங்க அங்கேயே போராட்டம் நடத்திக்கிறோம். விட்டுருங்க எங்களை, சந்தோஷமா நடத்துங்க. 1000 பேர் 2000 பேர் ஜென்சி மீட்டிங் அங்கதான் நடத்தி உங்களை நாங்க கதற விட்டோம். பாத்தீங்கல்ல, இன்னும் நீங்க கதறிட்டு இருக்கீங்க. நாங்க அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம், புரியுதா? இந்த ஜென்சி மீட்டிங் எல்லாம் பார்த்தா அவன் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கான், அப்படியே விட்டுருங்க. அது மக்கள் கிட்ட எங்க செல்வாக்கு ஏறிக்கிட்டு இருக்கு டிபிடி. நீங்க பண்ண உங்க அநியாயத்தை நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம், புரியுதா? 2 மாசத்துல நீங்க பண்ண சேட்டைகள்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க வெளியே விட போறோம். அடுத்து ஊழல் கேஸ் எல்லாம் உங்க மேல போட போறோம். நாங்க எங்க ஐயா தான் முதலமைச்சரா இருக்காரு. இப்போ தெரியுமா உங்களுக்கு? இதுவே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. இல்ல இப்ப இந்த ஜென்சி இதை வந்து பேசும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த ஜெயந்த் படத்துல செந்தில் ஒரு கேரக்டர்ல வருவான், ஏய் நான் புலிக்குட்டிடா, இது எங்க அண்ணன் பூனைக்குட்டிடா அப்படின்ற மாதிரி. பார்க்கவே பச்சை ரொம்ப பரிதாபமா இருக்கு ப்ரோ அவனுங்க நிலைமை. ஆனா யார் இந்த மாதிரி எல்லாம் அவனுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? இல்ல கதறு ப்ரோ, கதறு. ஓகே ஓகே. ஏங்க ஆர்டிபி அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? கரெக்டா பண்றாங்க, அவங்க வாடி பண்ணட்டும். உங்களை நாங்க தண்டவாளத்துல ஏத்திட்டு இருக்கோம். உங்களை நாங்க நடுத்தெருவுல விட போறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரனாலும் நீங்க தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு திமுகல ஒரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல, ஒரு பொலிட்டிக்கல் டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது யாருமே கவனிக்க மாட்டேன்றீங்க. இது எனக்கு தெரிஞ்சு மிஷன் நடத்துறது வெளியே இருந்து இருக்க ஆட்கள்லாம் இல்ல, உள்ளக இருந்தே பவர் சென்டர்லாம் மாறுறது கண்ணுக்கு எதிர நல்லா தெரியுது. சில முக்கியமான ஆட்கள்லாம் டம்மி ஆக்குறதுக்கு தீவிர முயற்சிகள் எல்லாம் கட்சி இறங்குது. பிடல் காஸ்ட்ரோ சாதாரணமா வரல திமுக காரன், அதை முதல்ல புரிஞ்சுங்க. அந்த வார்த்தைய எழுதி வச்சுங்க. இல்ல அதான் சொல்றேன், இதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைச்ச பரவாயில்ல, கடைசி அழிஞ்சு போறதே நீங்களா இருந்தீங்கன்னா. திரும்பவும் சொல்றேன், சாதாரணமா வரல திமுக காரன், புரியுதா? அந்த டைலாக் ஒண்ணு போதும் எங்க சின்னவருக்கு. அதை வச்சு நாங்க வருஷம் ஃபுல்லா ஸ்டேட்டஸ் போடுவோம். முடியுமா உங்களால? நாங்களே அதான் சொல்றேன், திமுக அதாவது வெளியே இருக்கிறவனுக்கு, அதாவது ஒருத்தனை வந்து தோக்கடிக்கணும், தான் கட்சி தலைவரை தோக்கடிக்கணும், கட்சி தலைவர் எனக்கெல்லாம் எங்க தெரியுமா பரிதாபமா இருக்கு, அவரே தோத்து போயிட்டாரு. ஏன்னா தோத்து போயிட்டு மேடைகள்ல வந்து மத்தவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மறுபடியும் அவரை உட்கார வச்சுட்டு சில சில எம்பிஸ் எல்லாம் பேசும்போது எப்படி தெரியுமா இருக்கு, அவரை ஏதோ வந்து ஒரு அது பேர் என்ன சொல்லுவானுங்க, ஒரு சிம்பத்திக்காண்டி அவரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறானுங்க. பாவம், அவர் ஏதோ ஒரு டாய் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. இது ஒரு தடவை தோத்தா தலைவரா ஐயா புகழேந்தி ஐயா தோத்ததா மக்கள் விரும்பல. மக்கள் தான் தோக்கடிச்சாங்க. அது உங்களுக்கு தெரியாது, அது வேற. அது ஓகேவா? அங்க குளத்தூர் மக்கள் வேற. இல்ல எனக்கு என்ன கேள்வினா, ஏன் அவரை மேடைக்கு மேடை உட்கார வச்சு இப்படி ஒரு சிம்பத்தி வேவுன்றதுல அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டா கிரியேட் பண்றீங்க மக்கள் மத்தியில? அவருக்கு இருக்க மிச்ச சொச்ச மரியாதையும் தொடச்சு விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல.
எங்க ஐயா திரும்ப மீண்டும் வருவாருங்க. மீண்டும் வருவோம், மீண்டும் இல்ல வருவோம். அதுக்குதான் ஓகேவா? வழி இல்லாம சட்டமன்ற பண்றீங்கன்றேன். நீங்க மீண்டும் வருவோம்னா அவர் பாட்டுல இவர் வீட்டுல பேசவே இருந்து விட மாட்டாரு. ஒரு ஒரு பாசிச கடைபிடிக்கிற ஒரு ஒரு கடப்பரத்துல. ஒரு ஒரு ஆபீஸ்க்கு போனோம், ஒரு 2 கையெழுத்து போட்டோம், மக்களை சந்திச்சோம், அவரை எதுவும் உட்கார வச்சு இங்க பாருங்கய்யா, இங்க பாருங்க, இதெல்லாம் தோக்கக்கூடிய ஆளா, ஒரு தடவை தோல்வியில சரிஞ்சு கொடுக்குற ஆளான்னு ஷோகேஸ் பொம்மை மாதிரி காட்டி காட்டி பேசுறாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேது. மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். சட்டமன்றத்துல எங்க ஐயா புகழேந்தி ஐயா குரல் ஒலிக்கும். அப்ப நீங்க உங்க 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 மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்க அப்ப உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிறோம். ஐயா ஜெயிச்சுட்டு வரட்டும் திரும்ப. அப்ப எங்க கழகம் எப்படி எந்திரிச்சு நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. தலை அப்பயும் இல்ல திரும்பவும் பேசுவோம். பாவம் bro, சாதாரணமா வராடா திமுக காரங்க. தலைவரை கொண்டு வரதுக்கு இந்த திணறீங்க. அடுத்து பொதுச் செயலாளருக்கு அவரு அவரு பொதுச்செயலா நிக்கல. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்ச நான் சீரியஸ் சொல்றேன் ப்ரோ. என்னுடைய எப்படி சொல்றேன், நம்ம நடக்கிற விஷயங்களை வச்சு அப்சர்வ் பண்ணும்போது சொல்றேன். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா கமல் ஐயா ட்வீட் போட்ட மாதிரி சான்றோடுக்கு பெரிய ரிஃப்ட் ப்ரோ. உங்களுக்கு தெரியலையே, பார்த்தா தெரியலையே உங்களுக்கு. இங்க வரக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் மேடைகள்ல ஏறி பேசுறது, அவரை உட்கார வச்சுட்டு, ஏன்னா அவரை எப்படி அவங்க கேரக்டரைஸ் பண்றாங்க. பேசும்போது இப்ப நீங்க பேசும்போது மினிஸ்டர் தான் சொல்றீங்க. உங்களால கூட முன்னாள் மினிஸ்டர் சொல்ல முடியல. எங்க கோப்புகள் தான் அங்க இருக்கு. அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்க தெரியாம பேசிருக்கீங்க திரும்ப திரும்ப. எங்க கோப்புகள் இருக்கிற வரைக்கும் நாங்க தான் ஆட்சி பண்றோம். எடப்பாடி கொஞ்சம் இருக்காரு, ஜெயலலிதா கொஞ்சம் இருக்காங்க, எம்ஜிஆர் கொஞ்சம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. எப்படி எல்லாம் ஒரு அதாவது எப்படி இருந்த மனுஷனை கடைசியில எப்படி சொல்லி ஆறுதல் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? திஸ் வேர்ல்ட் இஸ் க்ரூவல். ஆறுதல் இல்ல, ஒண்ணு புரிஞ்சுங்க. நாங்க சிஎஸ்கே டீம் இது சென்னை 28ல ஷார்ட் ஷேம் அடிச்சுட்டு ஃபைனல் வந்தா நீங்க சின்ன பசங்களை இறக்கி எங்களுக்கு தோக்கடிச்சுட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. வருத்தமா இருக்கு. சாட்சியமோட நீங்க ஃபைனல் வச்சிருக்கீங்க. எங்களுக்கு அதிமுகவோட எங்க ஊர்ல சண்டை போட விட்டுருந்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம். நீங்க எங்க கிட்ட தோத்ததுல நீங்க மறந்துருங்க. நான் திரும்பி சொல்றேன், எங்க கூட நீ ஜெயிக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு புது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. நான் இங்க கொண்டு வர்றது எங்களை பத்தி தாவேகாவையோ மாற்று கட்சியினர் பத்தியோ இல்ல, திமுகக்குள்ள தலைவர்களுக்கு செய்யக்கூடிய அவலங்கள் தான் நாங்க இங்க கேள்வி கேட்கிறோம். அப்ப சொல்ல போனா நாங்க உங்களுக்கு நல்லதுதான் செய்யறோம். ஏன் அவரை இப்படி நான் மேடையில ஏறி உட்கார வச்சு திரும்பி திரும்பி அவரை நீங்க கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஆளை காட்டி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு அவரை ஏன் இது பண்றீங்க? திரும்பவும் சொல்ற ஃபிடல் 6 மாசம் அந்த ஆட்சி. 6 மாசம் கழிச்சு திரும்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்க மலரும். எங்க ஐயா புகழேந்தி ஐயா தான் முதலமைச்சர். 6 மாசம்ன்றீங்க. உங்களோட கூட்டணி கட்சியிலே சொல்றாங்க. ஏங்க அந்த ஆள் சொல்றதெல்லாம் நாங்க கேட்கறதே இல்ல, நாங்களா தனிச்சு முடிவு எடுக்கிறோம்னு முந்தானத்தும் சொல்றாங்க. நேத்து மறுபடியும் உங்க ஆள் மறுபடியும் அப்படி சொல்லியிருக்காரு. சொல்றது வேற. எங்க ஓட்டுங்க திமுக காரன் ஓட்டு போலாம். 5 கட்சி இருக்கிற ஓட்டோட நீங்க அதிகமா ஓட்டு வாங்கிருப்பீங்க. எப்ப நீங்க ஜெயிச்ச 59 இடத்துல அவங்களோட ஓட்டம் தான் இருக்கு. ஏன் அழுவுறீங்க இப்ப? ஏங்க இது தவறு. இது ஒன்லி திமுக காரன் மட்டும் தான் ஓட்டு போடுவான். புரியுது? அதை புரிஞ்சுங்க. திமுக காரன் ஓட்டு போட்டுக்கிறாங்க உங்களுக்கு. ஏங்க தமிழ்நாடுன்றது திமுக தமிழ்நாடு. ஓகேவா? சாதாரணமா நீங்க சொல்லக்கூடாதுங்க. இல்ல ஜோயல் ப்ரோ, அதாவது இப்ப சேமா ரிஃப்ளெக்ட் பண்றது, நீங்க நான் ஜோக் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அவனுங்களை தேத்திக்கிறேன்ற ஒரு பேர்ல ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு தப்பா வழி நடத்துறானுங்க. கட்சி தலைவரையே ஏமாத்துறானுங்க. இது எங்க கொண்டு போய் விட போறானுங்களோ அந்த மனுஷனை. நீங்க வரவே வராது சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஏமாத்துறானுங்கன்னா, நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா சேர்றதுக்கு முண்டி அடிச்சுட்டு கை கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் வராங்கன்ற அளவுக்கு ஸ்டாலினை ஏமாத்துறாங்க. ரொம்ப சங்கட்டமா வீடியோ பார்த்துட்டு. உண்மையிலே பாவம் தான் காலத்துல ஒரு சிம்பத்தி. நான் திரும்பி சொல்றேன், ஒரு சிம்பத்தி ஒருத்தனுக்கு வேணும்னா அடுத்தவங்க ஐயோ பாவம்ட்டு வருத்தப்படணும். ஐயோ பாவம்ட்டு கூட இருக்கிறவனே சொன்னோம்னா அது எப்படி சிம்பத்தி கிரியேட் ஆகும்? அதுவும் ஒரு பொலிட்டிஷியன்ன்ற போது அது என்ன ப்ரோ, அந்த பாண்டடே அவனுங்க மக்கள்கிட்ட இல்ல. ஒருத்தர் வந்தாரு, ஜெயிச்சாரு, தோத்தாரு, போனாரு, அவ்வளவுதான். இதுக்கு மேல இவனுங்க என்ன எதிர்பார்க்கிறானுங்க? அட்லீஸ்ட் அவர்கிட்ட இருக்க மிச்ச சுச்சம் அந்த அரசியல் எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் மரியாதைக்கு வேண்டியது இவங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் இவங்களுடைய அப்ரோச்சை மாத்திக்கிடணும். இல்லைன்னா சங்கட்டம் தான்.
ஏங்க இத்தனைக்கும் அந்த பெஞ்சமின்றவர் ஒரு மினிஸ்டர், ஒரு மினிஸ்டரால வெறும் ஒரு 5,000 பேர் தான் சேர்க்க முடியுமா? மரகதம் குமரவேல்னு ஒரு எம்எல்ஏ 5,00,000 பேரு 35,000 பேர் சேர்த்தாங்க. 5,00,000 பேரு மேடைக்கு வெளியே 5,00,000 பேர் பேரா? இருந்தாங்க. ஆமா 5,00,000 பேர் ரகசியமா அளவு எந்த சேர்ந்திருக்கோம். எந்த ஊர்ல மண்டபம் வச்சு நீங்க நடத்துறீங்க கொஞ்சம் சொன்னியா உண்மையா தெரிஞ்சுக்கணும். நாங்க 5,00,000 பேருன்னு சொன்னா நீங்க உளவுத்துறை வச்சு கண்டுபிடிச்சு நாங்க 5,000 சுருக்கிக்கிட்டாங்க. ரகசியமா நாங்க 5,00,000 பேரை சேர்த்திருக்கோம். ஏங்க ஒரு தொகுதிக்கே 1,50,000 பேர்ல இருந்து 2,00,000 பேர் தாங்க. எங்கங்க 5,00,000 பேரு? மொத்தம் பெஞ்சமின் தொகுதி மட்டுமே உங்களுக்கு சேர்க்க போவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா 5,00,000 பேரை சேர்த்திருக்கோம் நேற்று மட்டும் ஒரு நாள்ல நாங்க. வாழ்த்துக்கள். சேகர் பாபு கணக்கா நீங்க சொல்றதெல்லாம்? தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க ப்ரோ இவங்க. 5,00,000 இல்ல, 5,000 ஃபிடல் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, கதறாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க நீங்க. அந்த இது ப்ரோ. வீர லீடர்ஸ் நாங்க பதட்டப்படுறது பயப்படுறதெல்லாம் திமுக அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியாவது சர்வைவ் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றோம். நீங்க ஆளுங்கட்சியே அதையும் திமுக தான் தமிழ்நாட்டுல. இன்னும் உங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அபிஷியலா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சும்மா விளையாட்டுக்கு பேசுவோம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதுங்க. சார் ஆமா என்ன உண்மை. கலிகாலம் அது. உங்களால யதார்த்த மனநிலைக்கு வர முடியாது ஃபிடல். ஏத்துக்க முடியல உங்களால. சிஎம் சீரியஸ்லி இப்போதைக்கு எங்க புகழேந்தி ஐயா தான். ஏங்க இப்ப திமுக எந்த நிலைமையில இருக்குன்னா, சாட்டை துறைமுறை திமுக முட்டுக்கு இருக்கு நிலைமையில தான் இப்ப திமுக இருக்கு. சீரியஸா சாட்டை ஐயா எங்க கொள்கையெல்லாம் பேசுவாரு. அவர் திராவிடத்தை பத்தி எல்லாம் பேசுவாரு. பார்த்தது இல்லை நீங்க. அவர் பெருமையா பேசினாருங்க அவரு. ஆனா ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவார். அந்த பாட்டை மட்டும் எங்களுக்கு பிடிக்காது. கழகத்தின் சார்பா கண்டிப்பா அடிக்கடி நாங்க அடிக்கடி ஜெயில எல்லாம் போவாரு நாங்க. ஏங்க அந்த பாட்டு பாடினவர் ஒருத்தர் தான் வந்து இப்ப நீங்க பொது வேட்பாளரா நிக்க வைக்க போறீங்க. ஏதோ கருணாநிதிலாம் வருமா அந்த பாட்டுல? ஒண்ணு புரிஞ்சுங்க, என்னைக்குமே எதிரிய நண்பனாக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்க பழக்கம், புரியுதா? எதிர்க்கு எதிரி நண்பன். எங்களுக்கு ஒரே எதிரி இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். உங்களை நாங்க எப்படி அழிக்கிறதுன்னு மட்டும்தான் எங்க முழு நேர வேலையா. திமுகவுக்கு ப்ரோ, திமுகவுக்கு நண்பன்னு ஒருத்தனை சொல்லுங்களேன். நண்பன்னு ஒருத்தனை சொல்லுங்க திமுகவுக்கு. எத்தனை பேர்த்தோட 26 கட்சி கூட கூட்டணி வச்சாங்க. எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க. பாருங்க, எங்க ஐயா செல்வகுமார் இருக்காரு, எங்க கருணாஸ் அண்ணன் இருக்காரு, எங்க முக்குளத்தூர் முண்டாசு சூரியன் ஐயா பன்னீர்செல்வம் இருக்காரு. சரி, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காண்டி வந்தாரு. போஸ்ட் எலெக்ஷன் எங்க போனாங்க உங்க எல்லாம்? ஐயா பாக்கல. நீங்க அதிமுக தோழரா பேசிட்டு இருந்தாரு சட்டமன்றத்துல. பாக்கலையா நீங்க? போல ரிமைண்ட் பண்ணுங்க ஒரு தடவை. மாத்த ப்ரோ. சட்டமன்றத்துல வந்து நீங்களே கலாச்சினத பன்னீர்செல்வத்துல வந்து இவர் கலாச்சதை பார்த்தோம். அவர் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு கலாச்சதை பார்த்தோம் ப்ரோ. நீங்களே பாட்டில் தூக்கி அடிச்சுட்டு இப்ப அதை வந்து நீங்களே சொல்லி வேற காமிக்கிறீங்க. அவர்கிட்ட அதை அசிங்கப்படுத்துறீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை. நீங்க பாத்துங்க, எங்க கட்சியில 2 முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்க. இந்த மாதிரி இல்ல ப்ரோ, அதாவது இந்த திமுக எப்படி இந்த தோல்வி எப்படி ஏன் வந்து அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நம்மளுக்கு ஒரு 1-2 ஹிண்ட் இருக்கு. அதாவது எல்லா சீனியர்ஸும் பொலிட்டிக்கல் சீனியர்ஸும் அவனுங்க சைட்ல இருந்தானுங்க. 26 கட்சி கூட்டணி, 2 முதலமைச்சர்கள் உள்ள ஒரு கட்சி ஆக்டிவா, அதாவது கரண்ட் ட்ரெண்ட்ல 2 முதலமைச்சர்கள் கேண்டிடேட் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. இவ்வளவும் வச்சு ஒருத்தன் தோத்துட்டான் பார்த்தீங்களா? இதுக்கப்புறமும் உங்களுக்கான ஒர்த் என்னன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். விடல், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட கரண்ட் சிஎம் இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட 2 முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்க. 2 பேர். அதான் சொல்றேன், முன்னாள் முதலமைச்சர் இருந்து என்ன பிரயோஜனம்? 2 பேர் இருக்காங்க. நீங்க இன்னாலும் முதலமைச்சர் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கும் முதலமைச்சர்னு நாளைக்கு வரலாறு எழுதும்போது எத்தனை தடவை இருந்தாரு? ஒரு ஆட்சி. இப்ப எங்க அண்ணனுக்கும் ஒரு ஆட்சின்னு எழுதுவாங்க. முடிஞ்சு போச்சு. இதுல என்ன பெரிய வரலாறு கிடக்குது? ஒரு செகண்ட் இருங்க. கருணாநிதி மகன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனானே தவிர சந்திரசேகரின் மகன் ஜோசப் விஜய் வந்து சந்திரசேகரனால ஆகல, தனிச்சா நின்று ஆனாரு. சரியா சேமா? உங்களை மாதிரி உங்களோட அப்பா பவர் யூஸ் பண்ணி ஆகல இங்க யாரும். இந்த இடத்துல நீங்க பேசணும், அமைதி இருக்க கூடாது. என்ன நீங்க எப்படி என்ன நீங்க பார்க்கலாம், ஆனா எங்க ஜென் ஆள் வாயெல்லாம் அடைச்சிருவாரு. டோல்டு தானே, நல்லா பேசுவான். சேமா அவரு எம்ஆர்பி கொடுத்துட்டாரு.
அப்ப இதை இது கொண்டு போய் இந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ணீங்கன்னா அதிமுக அழிக்க நினைக்கிறீங்களா? நீங்க எங்க பங்காளி கட்சியை ஒழிக்க நினைக்கிறீங்களா? எங்க அதிமுக எங்க இருக்கு ஏங்க அடிக்கிறதுக்கு? இது எனக்கு புரியல. இங்கதான் இது ஒண்ணுமே இல்ல. பங்காளி கட்சின்றவங்க நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நீங்க இந்த மாதிரி பண்றது தவறு. ப்ரோ இப்ப ரொம்ப மொத்தம் அப்ப கஷ்டம் தான். எத்தனை சீட்டு ப்ரோ எலெக்ஷன் வருது இப்ப பை எலெக்ஷன் வந்ததுன்னா? தெரியல இருக்கு, அது ஓடி முடியட்டும். இன்னும் நிறைய இருக்கு, ஓடி முடியட்டும் மொத்தமா. ஆமா ஏற்கனவே அப்படிதான் ஒரு போயிட்டு 6 இருக்கு. ஏதோ மிஷின் நிக்கிற மாதிரி விஜய் இருக்கு. பாஸ்கர் எனக்கு ஒண்ணு என்னமோ 7 8 கிட்டத்தட்ட 9 தொகுதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இவரு இப்ப இது இல்ல அவ்வளவுதான் வரல இன்னும். இப்ப வந்து இவங்க 6வது ஆளு பிளஸ் 1 7 தொகுதி இப்ப இல்ல இருக்கு ப்ரோ, இப்போதைக்கு. இது விஜய் பாஸ்கர் சேர்த்தீங்களா? அதான் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர், ஆ, அவங்க 4 அது பேர் 6 பேர் அது மொத்தம். போக 6 பேரு கரெக்டா? இவங்க 2 அது ஒரு 4 6 தான் மொத்தம். 4 6 அவ்வளவுதான். எனக்கு நம்ம ஒரு அண்ணன் டவுட். தொகுதி 1 7. 4 இப்ப அந்த கரூர்ல வின் பண்ணாரு, அவரை ரிசைன் பண்றாரு. ஆமா அவர்தான் விஜயபாஸ்கர், அவர்தான். ஐயோ, அப்ப மதியழகன் அவருக்கு வேற எதனா ஒரு போஸ்டிங்காவது போட்டு விடுங்க. இல்ல தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவர் முதல்ல எங்க வராருன்னே தெரியலங்க. எனக்கு கடப்பார எனக்கு என்னமோ நீங்க இப்ப ரிசைன் பண்ண வச்சுட்டு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்காம ஏமாத்த போறீங்கன்னு எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு. உண்மையா? எங்க பங்காளி கட்சியை கை விட்டுறாதீங்க. எதுனா பொறுப்பு பதவி போடுவாங்க, கூட்டுறவு சங்க தலைவர். ஆமா அந்த மாதிரி ஏதாவது. ஆக்சுவலி ப்ரோ அந்த இது வைகோ கட்சியில இருந்து 2 பேர் வருவாங்கல்ல ப்ரோ? இல்ல அவங்க ரிசைன் பண்ணல. உங்களால இதை பாருங்க, உதயசூரியன் நின்ன சின்னத்துல இருந்து ஒரு ஆளை உங்களால ரிசைன் பண்ணி காட்டுங்க. நான் அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்வி முதல் பதில் சொல்லுங்க, நீங்க அப்புறமா இந்த பூமர் டாக்ஸ் எல்லாம் பேசுங்க. திமுக சும்மா ரோல் பிளே பண்ண திமுக மாத்திடுவீங்க போல. வெறுப்பா இருக்கு, சிங்கா ஆக மாட்டீங்க நீங்க. அண்ணன் இவனுங்க வந்து என்ன அரசியல் தெரிய போகுது, அண்ணன் என்ன அரசியல் தெரிய போகுது, என்ன பண்ணிட போறாருன்னு நானுங்க. அவர் வேற லெவல்ல இறங்கி இவனுங்கெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாததெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற எதிரியை விட்டு டெல்லியில போய் நான் இங்க இருக்கேன்டா, நான் தமிழ்நாட்டுல டெல்லி எதுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. அதாவது இவனுங்க எவ்வளவு பிஜேபி டிபெண்டான ஒரு பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டானுங்கன்னு பாருங்களேன். டிஎம்கே இட் லுக்ஸ் லைக் தேவ் லாஸ்ட் த கிரவுண்ட் இயர் ப்ரோ. அவனுக்கு அதாவது நான் கிரவுண்ட் மீன் பண்றது கட்சியா அவனோட இதுக்கு மட்டும் சொல்லல, அவனோட அரசியலே இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல பெருசா இடவே பட மாட்டேங்குது. பாருங்க பாத்தீங்களா, எங்க ஐயா சேகர் பாபு போராட்டம் பண்ணிருக்காரு. அந்த போராட்டத்துக்கு பர்பஸ் என்ன ப்ரோ? அது அதோட நெசசிட்டி என்ன? அந்த அதெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு வேலை பிடல். எங்க ஐயா இப்ப போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை போராட்டம் ஒரு காரணம் வேணுங்க. ஐயா நான் பேசியே பிடிக்கல, இருங்க சொல்லிடுறேன். எங்க ஐயா போராட்டம் பண்ணிருக்காரு, அவரு டிராபிக் மட்டும் ஏற்படுத்திருக்காரு, கொஞ்சம் அதை மட்டும் சமாளிச்சிருக்கீங்க. ஓகேவா? நீங்க சேகர் பாபு மட்டும் சொல்றீங்க, சேகர் பாபு பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்கள பத்தியும் சொல்லுங்க. ஆமா ஐயா அது பாருங்க, ஐயா எவ்வளவு பேர் இருக்காங்க, பார்க்கும்போது எனக்கே நல்லா இருக்குங்க. சென்னை சிட்டி மேயரை பத்தி பேசுறாங்க. ஆமா ஐயா, எங்க மேயர் ஐயா இருக்காங்க, எங்க இவரு ராஜ்மோகன் போட்டிட்ட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் எங்க இளைஞரணி அவங்க இருக்காங்க, அப்புறம் எங்க ஜென்சி அக்கா இருக்காங்க, ஜென்சி அக்கா தோழர்கள் இருக்காங்க. ஆமா டேக்லைன் வந்து அமைச்சரே மாத்திரை தயார், போன் கார்டு நம்பர் பொடியாக்க நீங்க தயாராக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேகோட நீங்க போராட்டம் பண்ணீங்க. ஏங்க அந்த செனோரா அசோக்கோட கேஸ் டக்குன்னு வெளில எடுத்தாரு, உழுதலுங்க. எனக்கு இந்த வரிசையா இந்த டிஎம்கேல இருக்கவங்க மேல எல்லாம் கேஸ் விடுவதில்ல ப்ரோ. இவனுங்க நம்ம மேல கேஸ் விழுக போதுன்னு தெரிஞ்சு இப்படி கத்திக்கிட்டே இருக்கானுங்களா, இல்ல இவனுங்க கத்துறாங்கன்றதுனால கேஸ் விழுகுதா? பாருங்க எங்க ஐயா மாசும் போராட்டத்துல இறங்கிருக்காரு, பாத்துங்க. எங்க கழகத்தோட நான் உங்கள்ட்ட அப்பயே டைம் கொடுத்தோம், இது போராட்டத்தோட விளக்கம் என்னன்னு நீங்க கடைசி வரை சொல்லாமே போயிட்டீங்க. சரத்து பதவி விலகணும் ப்ரோ. எதுக்கண்டி பதவி விலகணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. நாங்க இது வந்து இப்ப நீங்க வந்து எங்க அடுத்து நாங்க பை எலெக்ஷன்ல நாங்க ஃபயரோட போறோம்ன்ற கணக்கா இருக்குது. சரி போங்க, என்னமோன்னு பண்றீங்க. எப்ப விலகுறீங்க? இல்ல அதான் சொல்றேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு திமுக தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை காட்டிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சாதான் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிற அளவுக்கு போயிருச்சா என்ன திமுக? இல்ல மக்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் இந்த போராட்டத்தினால சொல்லுங்க? மக்களுக்கு பிரயோஜனம் போராட்டம். டிராபிக் ஆகும், ஓகேவா? போராட்டம் பண்ணுவோம், டிராபிக் ஆகும், மக்கள் கஷ்டப்படுவாங்க, அதுதான் எங்க நோக்கம்.
என்ன ப்ரோ இன்டென்ஷன்? ஒரு இவ்வளவு மொக்க கேவலமான இன்டென்ஷன் யாருமே வச்சிருக்க மாட்டான். ஏதாவது போராட்டம் பண்ணோம்னா சரி, ஒரு விலைவாசி உயர்ந்துச்சு, ஒரு ஒரு நிர்வாகத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ஏதோ சம்திங் ஒரு ஒரு பீப்புளை வந்து இம்பாக்ட் ஆகி இது பண்ற அளவுக்கு இருந்தா ஓகே. ஏங்க இப்ப பெட்ரோல் விலை போன மாசத்துக்குள்ள 4 முறை ஏத்திட்டாங்க. ஒரே ஒரு முறை கூட அறிக்கை விடல 2 பேரும் சரி, அப்பாவும் சரி பையனும் சரி. ஒரே ஒரு அறிக்கை கூட உள்ள அது வரைக்கும் அதை பத்தி இது தெரியும். ஆக்சுவலி எங்க ஐயா மாசும் இப்ப மாணவர்கள் தான் இருக்காரு போல. இல்ல நான் தான் தப்பா ப்ரோ, நான் இல்ல சேமா ப்ரோ, நீங்க சீரியஸ் சொல்லுங்க. நம்மளுடைய இந்த பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இல்லாட்டி இது இது எப்பயுமே இப்படிதான் இருக்குமா? எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒருத்தன் ஜெயிச்சவன் ஒரு எதிர்க்கட்சியா போன பிறகு அவனோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது, டேய் இவ்வளோ டம்மியான ஆளாடா நீங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாம இவனுங்கள் கல்யாண மண்டபம் உலர்கள்கள், அதுக்கப்புறம் இப்ப இந்த போராட்டம்ன்ற பேர்ல பண்ற காமெடிகள், இதுதான் டே திமுக எதிர்க்கட்சினா பயங்கரமா இருப்போம் ஃபயர் விட்டதா? இல்ல நான் உங்க சேமா ப்ரோ, நான் உங்களை வந்து நீங்க டிஎம்கே காரனை பேச சொல்லி எல்லாம் கேட்கல. இது ஒரு ஒரு எப்படி சொல்ல, உங்களுடைய அரசியல்ல நீங்க இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணாதாவே சொல்லுங்க. நார்மலா இந்த மாதிரி பண்றதெல்லாம் மக்களுக்கு பிடிக்காது. மக்கள் பீப்புளுக்கு ஒரு யூஸா இருந்ததுன்னா நின்றாவது அது என்னன்னு கேட்பான். இந்த போராட்டம்லாம் பார்த்தானா வேடிக்கைப்பட்டு நவுண்டு போயிருவான். யாரு போராட்டம்? எங்க கூட்டணி கட்சியில இருந்து இஸ்காரா தோழர் வந்திருக்காரு, திமுக கூட்டணியில இருந்து. பேசுங்க இஸ்காரா தோழர். இல்ல நேத்திக்கு நான் இஸ்காரா ப்ரோ லைன்ல ஏதோ பிரச்சனை, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம். நேத்திக்கு நாம சம்சீர் ப்ரோ இந்த கேள்வி தான் கேட்டேன். தோழர் எதிர்கட்சியின் சதி, தாவேக்காவின் சதி இஸ்காரா தோழர். நம்ம போராடுவோம் இருக்கும். எப்ப சம்சீர் நைட் வந்தாரா? ஆமா, கொஞ்ச நேரம் வந்தாரு. அவரு பாலிடிக்ஸே வேண்டாம், ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்குன்னு வந்தாரு. நாங்க பாலிடிக்ஸ் பேசணும் போயிட்டாப்ல ப்ரோ. ஓகே இஸ்கா தோழர் சொல்லுங்க. கேட்காம இருந்தது இஸ்கா தோழர், ஒன்னும் கேட்கலையே. ஆமா இஸ்காரா தோழர், இது ஏதோ தாவேக்காவின் சதின்னு நினைக்கிறேன். நாம இதுக்காக பேசணும், தலைமை கிட்ட பேசுவோம் 2 பேரும் சேர்ந்து. இல்ல அவங்களையுமே நான் நேத்து நைட் என்ன கேட்டேன்னா, சம்சீர் ப்ரோட்ட எஸ்எஃப்ஐல இருந்து போராட்டம் நடத்துனீங்க, அந்த போராட்டோடைய நெசசிட்டி என்ன? நாங்க வந்து சரி நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் என்னன்னு புரியாம நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை பேசினா அவ்வளவு விமர்சிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இல்ல கட்சியில கேட்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், ஒரு மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாருன்றத புரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு எஸ்எஃப்ஐ இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் தெரியலன்ட்டாரு. அதுல என்ன நடந்தது, யார் போராட்டம் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு போயிட்டாப்ல. நீங்க சொன்னது கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா, எல்லாருமே அந்த சன் நியூஸ் கார்டை எடுத்து தான் அவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணி போடுறாங்க. சன் நியூஸோட உண்மை தன்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியாதால தெரியுமா என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து அது அவங்க தான் கிளாரிட்டியாக வந்து போடணும் ஆக்சுவலி. பட் ஆனால் நியூஸ் எல்லாம் ஒரு முக்கியமாக வந்து பேசுகிறவங்க, முக்கியமாக இங்கே வந்து ஸ்பேஸில் பேசுகிறவங்களே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறாங்க. பட் ஆனால் சன் நியூஸ் கார்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க ட்வீட் போட்டு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னா அது என்ன மைண்ட் செட் அவங்களுக்கு? இது எப்படின்னா, இதுதான் மாற்றமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ட்வீட் போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள அந்த அந்த ட்வீட்டை பார்த்தாவே தெரியும் அதனோட அஜெண்டா என்னன்னு. அந்த மாதிரி ஒரு சிலர் சன் நியூஸை தூக்கிட்டு வந்து ட்வீட் போட்டு இதுதான் இவங்க என்ன கழகத்து சேனலே கலாய்க்கிறாங்க. சன் நியூஸ்ன்றது ஆக்சுவலி அது ஒரு உண்மைக்கு புறமான செய்திகளை என்னைக்குமே அது வெளியிட்டது இல்லை. ஆனா 99% உண்மையான செய்திகளை மட்டும்தான் வெளியிடும். 1% நீங்க எடுத்துக்கிட்டு பேசுறது தவறு. அதுக்குதான் கோல்டீக் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஆனா என்ன பண்றது? ஆனா டிஎம்கே தோத்ததுல சன் டிவிக்குலாம் ஒரு பெரிய ரோல் உண்டு தெரியுமா? தலைவர் தோத்தது, திமுக தலைவர் தோத்தது சன் டிவிக்குலாம் ஒரு பெரிய ரோலே உண்டு ப்ரோ. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா அவர் படத்தை எடுத்து போட்டு டெய்லியும் போட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு அது வருத்தமா தான் இருக்கு தோழர்களே. இனிமே அவர் படத்தெல்லாம் போடாதீங்க. இன்னும் நீங்க இப்ப டிஆர்பிக்காக வர வர நீங்க டில்லி எல்லாம் திரும்ப ரீவாட்ச் பண்றீங்க. அவர் ஒரு சிஎம், அவர் படத்தை திரும்ப போட்டு அவரு வந்து படம் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க கொண்டு போனீங்கன்னா எப்படி எங்களால திரும்ப அவர் மீதுதான் சண்டை செய்ய முடியல எங்களால. அதுக்கு சன் டிவி கிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனா கோரிக்கையை கேட்கற மாதிரி இல்ல. அவன் பிசினஸ் வேற அரசியல் வேறன்றான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன் சன் டிவி எல்லாம் சொல்லல, சன் நியூஸ் மட்டும் தான் நான் பிக் அவுட் பண்றேன். சன் நியூஸ் தான் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஹைப் கொடுக்குறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்,
திமுகவுக்கு வந்து கடுமையா உழைக்கிறேன்ற பேர்ல உங்களை தோக்கடிச்சதுல அவனுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் பங்கு உண்டு. அது என்ன பிரச்சனைனா, சன் நியூஸ்ல ஒரு அணில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சன் டிவிலயே ஒரு அணில் இருக்காரு, பிறந்த நாளுக்கு எடிட் போடுறாங்க. எங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். நாம அவரை எதிரின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய், இதெல்லாம் தேவையா? கழகத்துக்காரங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், FIFA வேர்ல்ட் கப்பு கில்லிய ப்ரொமோட் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு கரண்ட் எப்படி சொல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணாம சும்மா இங்க ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள 2 ரீல்ஸை போட்டு ஏதோ 2 நியூஸ் சேனல் 2 டெம்ப்ளேட் போட்டா எல்லாத்தையும் மாத்திர முடியுமா ப்ரோ? எங்க சன் நியூஸால முடியும். ஓகேவா? சரி, இப்ப வேர்ல்ட் கப் போட்டா அதுக்கு என்ன சொல்வீங்க? போடுறாங்களா? ஆமா, வேர்ல்ட் கப்ல எடுத்து போட்டிருந்தான் கில்லி, இவனுக்கு பிரேசில் பிளேயருக்கு போட்டிருந்தான் கில்லின்னு. அது ஒரு அணில் இருக்காருங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடினா விம்பிள்டன்ல போட்டான், அதுக்கு முன்னாடி லாலிகால போட்டான். இதெல்லாம் நீங்க என்ன லோக்கல்ல உள்ள ஆட்களை வச்சு போடுறீங்களா, இல்லாட்டி அவ்வளவு FIFA இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஆளு தாவேகளை இருக்குன்னு? அணில் உலகம் பூரா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தான் நாங்க தடை பண்றதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம் ஐநா சபையில. அது கிடைச்சதுன்னா தடை பண்ணிடுவோம் உங்களை எல்லாரையும். ஒரு நாள் எங்க கைகள் ஓங்கு தோழர்கள். நீங்க பண்ணனாலதான் இப்ப எங்களோட கைகள் ஓங்கி இருக்கே. அதனால நீங்க இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கூப்பிலே இருங்க. ஏங்க பாருங்க, வருவோம் நாங்க திரும்பி, மீண்டும் வருவோம். புரியுதா? என்ன ப்ரோ மீண்டும் வருவோம்னா மீண்டும் முதல்ல வருவோம், அப்புறம் மீண்டும் வருவோம் ஆட்சி. அப்படி ரிதமிக்கா சொல்றீங்களா? எப்படி அடுத்த முறை குளத்தூர்ல நிப்பாரா இல்ல அவங்க அப்பா ஆக்சுவலி இந்த வார்த்தையை நாங்க தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் வருவோம், யாராவது உதவி பண்ணி கொடுங்க. இப்படியே பேசிதான் 2026 மொத்தமா போச்சு. பேசாம அமைதியா இருங்க. 2031 இப்போ ஹலோ கேக்குது இஸ்காரா தோட, எங்க கூட்டணிக்கு செட்டா சொல்லுங்க, பேசுங்க தோட. ஓகே நான் ரொம்ப கலந்து வந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து தோணுச்சு, ஆனா லைட்டான நோட்டா சொல்றேன், சீரியஸா எடுத்து அடிச்சிடாதீங்க. பட் காலையில இருந்து ரொம்ப ராண்ட் ஸ்பேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. டிஎம்கேன்ட்டு தெரியல, அது தோணுச்சு, நான் சொல்ல வந்தேன். கரெக்டா தான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. நாங்க ரேண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், சும்மா பொழுது போல இஸ்காத்தோல, அதனால ரேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தெரிஞ்சே வேற தமிழ்நாட்டுல நீங்க என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அதான எடுத்து பேசலாம். நான் நேத்தா சொல்லிட்டு இருந்தேன் ஸ்பேஸ்ல, ஒரு மாசம் அதாவது எலெக்ஷன் ஃபுல்லா இப்ப ஒரு மாசம் ஆச்சு அப்படியே அந்த இதெல்லாம் கொஞ்சம் டை டவுன் ஆகுது. இந்த இதெல்லாம் லைக் கொஞ்ச நாள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க பேசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து ஃபுல்லா நாங்க ரெஸ்ட் எடுக்கலாம், கவனிக்கலையா இஸ்ராத்தோல? நேத்து ஃபுல்லா நாங்க ரெஸ்ட் தான் எங்க கேங். நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நாங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டோம் நேத்து. மேபி அதான் நான் சொன்னேன், 3 நாள் இருந்து லீவு. ஆனா 3 நாளும் ஒன்னும் உருப்படியா எதுவும் போல. லைக் பேசிக்கலி எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க போல, நம்மளும் டயர்ட். இஸ்காரா ப்ரோ மட்டும் தான் ரியாலிட்டியில வாழ்றாரு. ஏன்னா அவருக்கே தெரியுது இங்க அரசியல்ல பெருசா ஒண்ணுமே இப்போதைக்கு நடக்கல, ஆளுங்கட்சி சிறப்பா செயல்படுது, பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் அமைதியா தான் இருங்களேன்டா அப்படின்றாரு. கரெக்டா ப்ரோ? இல்ல, அவர் என்ன சொல்லுவாருன்னா கம்யூனிஸ்ட் சேர்த்து அடிங்க அப்படிங்கிறாரு போல, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னொன்னு சொன்னீங்கல்ல, லைக் அந்த செங்கோட்டையன் அந்த ப்ரொட்டஸ்ட், ஆக்சுவலி எனக்கே அந்த கேள்வி இருக்கு. லைக் சம்சிக்கிட்டேன்னு இல்ல, நானே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ திங்க் இட் இஸ் செங்கோட்டையன்ஸ் மிஸ்டேக். அவர் வந்து கொஞ்சம் வளரிட்டாரு, ஒரு கிளியரா ஒன்னு கம்யூனிகேட் பண்ணா எப்படி முடிச்சிடறேன். நான் வந்து எனக்கு வந்து தப்பு வந்து அவர் மேல்தான் தோணுது, அவர் கம்யூனிகேட் பண்ண விதத்துல சொல்றேன். மத்தபடி நான் அன்னைக்கே வந்தேன், ஆக்சுவலி சேமா கூட இருந்தாரு, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, என்னென்ன என்ன கேட்டா அந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூல இருந்து எடுத்து போராட்ட அளவுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது, அது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனா மாறுறது. நம்ம இருக்கிற சோசியல் மீடியா, இந்த மீடியால இயல்பு. அதை எடுத்தோடனே ஏதாவது நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சன் நியூஸ் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும், ஒரு பயஸ் இருக்கும், எனக்கு புரியுது. பட் ஆனா வந்து அந்த இஷ்யூவை ஒரு நாள் வெயிட் பண்ணாலே எனக்கு கண்டிப்பா எதிர்பார்த்தேன் அடுத்த நாள் கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா
அவ்வளோ இதுவா காஸ்ட் ஐடென்டிட்டியை ஒண்ணு போடுற அளவுக்கு பண்ணுவாங்க ஒரு மாசத்துல வந்துன்றது எனக்கு சும்மா ஒரு நார்மலா யோசிச்சு பார்த்தாலே எனக்கு தோணுன விஷயம். ஆனா அதை எடுத்துட்டு எதுக்கு போய் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கே ஒரு கேள்வி. மேபி வேற ஏதாவது ரீசனா இருக்கா அப்படிங்கிறது மேபி சம்சீட்ட கேட்கலாம், இல்ல நான் பாக்குறவங்கிட்ட கேட்கறேன். பட் ஆனா எனக்கே அந்த ஒரு இஷ்யூ வருதுன்னா அதோட நான் வந்து கேட்டது அதான் ஒரு கான்டெக்ட் என்ன, நிஜமாவே அவங்க எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுக்கு இதை சொல்யூஷனா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சா நம்ம ஒழுங்கா அதை பத்தி எதிர்த்து பேசலாம். பட் அவர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உடனே ரியாக்ட் பண்ணணுன்றது தேவையில்லை. லைக் ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிடும் என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க, எது பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சா அது கிளியரா பேசலாம். அதுதான் நீங்க சொல்ற அந்த இடத்துல நான் அலைனாறேன். பட் ஆனா அந்த தப்பு வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க மேல தப்பு கிடையாது, சொன்னவங்க மேல தப்பு. அது மட்டும் தான் எனக்கு. இஸ்கர், ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னன்னா மேபி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ இஷ்யூ பண்ணி போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்றது, நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் விடுறதா இருந்தா அது வந்து கரெக்டா இருந்திருக்கும். பட் ஆனா சும்மா நியூஸ் பார்த்துட்டு ஒரு ஸ்பெகுலேட் ஆகி எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. அதுக்கு இல்லாம டிஎம்கேவும் அதுக்கேற்ற மாதிரி ட்விட்டர்ல ட்வீட் போடுறது, ஒரு பக்கம் பரபரப்பு உண்டு பண்றது. அப்பார் கார்டுன்றது 2024 நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கவுன்சிலிங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆதார் கார்டு வச்சு நம்ம எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. நான் ரீசெண்டாக இப்போ இங்கே வந்து மால்தீவ்ஸா அந்தமான் போகும்போதெல்லாம் ஆதார் கார்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி இந்த எஜுகேஷன் கார்டு இருந்தால் அது உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் கொண்டு வந்தால் நம்மளுக்கு அந்த ஒரு கார்டு வச்சே மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேரி பண்ணாமல் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி பண்ணால் அது நல்லது. அது அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டி அதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக கிளியராக பண்ணால் அது பெஸ்ட்டு. பட் ஆனால் அது எப்படி கம்யூனிகேட் ஆனது, அது சும்மா அது ஒரு நியூஸ் பைட்டை வச்சே இவ்வளோ பரபரப்பாக்குறாங்க. சன் நியூஸ் அதை எவ்வளோ ஸ்பெகுலேட் பண்ணாங்கன்னு அன்றைக்கி நைட்ல இருந்து பார்த்தாவே தெரியும். டேக் வரைக்கும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஸ்பேஸ் போடுறது, கேஸ்ட் வச்சு இவங்க வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் கேஸ்ட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியும். இல்ல அது இஸ்கார் அப்புறம் சொல்றதுமே டு சம் எக்ஸ்டென்ட் ரொம்ப அக்செப்டபிளான பாயிண்ட் தாங்க. ப்ராபப்ளி அவரு கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம கூட விட்டுருந்துருக்கலாம். பட் அதான் சொல்றேன்ல, நியூஸ் மீடியா எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கான்றது இது ஒரு சாம்பிள் தான். பட் ஏன்னா எனக்கு எங்க தெரியுமா ஒரு தெளிவு இருந்தது, அந்த இஷ்யூ எனக்கு பெருசா தெரியாது. நம்ம ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் நியூஸ் டெம்ப்ளேட்டை போடும்போது அதை வாசிக்கும் போது இட் வாஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தாங்க. அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான அவர் தப்பாவே சொல்லியிருந்தாலும் கவர்மெண்ட் இன்டென்ஷன்ன்றது அந்த ப்ளை கார்டில் பார்த்து வாசிக்கும் போது எனக்குலாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. சரி, ஓகே, பேப்பரா இருந்து கார்டா மாத்துறாங்க அப்படின்றது. அது ஏன் வந்து அது கிராக் பண்ண முடியும்? இல்ல கிடையாது. இஸ்கரா சொன்ன மாதிரிதான் அது எப்படி ஆயிப்போச்சுன்னா, அது வந்து மேனிபுலேட் பண்ணிட்டான் இவனுமே, சன் நியூஸுமே. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏத்தாப்புல பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தவரை இந்த உங்க கழுத்துல தொங்குதுல அது மாதிரிதான் அப்படின்ட்டாரு அவரு. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்லிருக்கலாம் ஆர்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அவர் இந்த கழுத்துல தொங்குற ஐடி கார்டுன்னு சொல்லவும் அது எப்படி அது இவங்க இன்டர் பண்ணிட்டானுங்க அப்படி மாத்தி. அது ஒண்ணுமே பண்ண முடியல. அது ஆக்சுவலா அந்த வார்த்தையை அவர் வந்து இந்த கழுத்துல இருக்கிறத காமிக்காம இருந்திருந்தாருன்னா இந்த தொல்லையே இருந்திருக்காது. என்ன சேம உங்க திராவிட கழக போர்வால போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார வீரமணியா? ஏன் எதுக்கு அமைச்சரை பார்த்ததுக்கா? அமைச்சரை பார்த்ததுக்கா? இருங்க ரொம்ப நேரம் இருங்க. ஆனா டபால்னு எடுத்து ஒரே ட்ரெயின்ல மீட் பண்ணிக்கிறது வாய்ப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி கருப்பு சட்டை டக்குன்னு வந்தது மினிஸ்டர் கொடிக்கட்ட நாய்ங்க இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. கொடிக்கட்ட நாய் போட்டோ வேணுமா? போட்டோ இல்ல தோழர்களே, இருங்க எனக்கு புரியல. எங்க ஆசிரியர் அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு? திராவிட கழக வரலாற்றுலாம் எடுத்துட்டோம். நாரி போயிருங்கிறாங்க. என்ன நாரி போயிரு சேமா? திராவிட கழகத்தை எடுத்து வெளியில வேற விடுறானுங்களாமா? அதே சூப்பரியாயோ. முதல்ல சேமா அந்த ஸ்பேஸ கேட்டுவாங்க. வீரமணிக்கு கொள்கையும் கிடையாது. என்ன சொன்னாங்க? இல்ல அது இன்னொன்னு வேற சொன்னானுங்க. அரசியல் கத்து கொடுத்தா எங்க கிட்டயே உங்க வேலையை கேட்டீங்களா? அரசியல் கத்து கொடுத்தாங்களா? எனக்கு புரியலையா? டேய் என்னடா இப்படி இறங்கிட்டாங்க? அவன் உண்மையான தோழரா இருக்க மாட்டான். அவன் ஏதோ கருணாநிதி நீதானா சொன்ன
நீதானே சொன்ன பிர்லா தான் உண்மையான திமுக அப்படின்னு. கடந்த இல்ல பாருவா இஸ்கா தோழர், திமுக காரங்களே நீங்க கிடையாது. கேட்டீங்கல்ல எப்படி ஒரே இதுன்ட்டு, அதுக்குதான் இஸ்கா தோழர். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இஸ்கரா கேக்குதா? கேக்குது. அதான் எது எழுதியிருந்தானுங்கன்னா, திமுக காரங்க தான் எழுதியிருந்தானுங்க. கடைசியில வீரமணியவும் அங்க போறான், நம்ம என்னதான் பண்றது தோழர்களே அப்படின்னு எழுதியிருக்காங்க 4-5 பேரு. அது எப்படி கரெக்டா கருப்பு சட்டை போட்டு போவாரு? இப்ப பிளான்டு தானே, நீங்க மீட் பண்ண போறது தெரிஞ்சுதானே பண்ணிருக்கீங்க அதெல்லாம். அப்ப நீங்களும் போறீங்களா வீரமணி ஐயா அப்படின்னு தான் கேக்குறானுங்க. நினைச்சு அப்பயே ஸ்பேஸ் போடுவானுங்க. நம்ம வேற பேசுனால நீ கருப்பு சட்டை ஏமா போட்டு கிளம்பிட்ட பத்தியா? இல்ல என்ன இல்ல இஸ்கா தோழர், அவங்க மீட்டிங் பிளான்டு தான். அவங்க மீட்டிங் பிளான்டு தான். ஓகே நான் படிச்சது ட்ரெயின்ல மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி படிச்சேன். தேவையில்லாம தவறான பாதையில போறீங்க guys. குடுக்குறேன். இப்ப படப்பாடி வந்து மிச்சர் மேல இருக்க கருப்பைக்கு காட்டுறான். இல்ல உண்மையே இல்லையா பிளான்டு. அந்த ட்ரெயின்ல வந்து A to B மிக்சர் வந்து ஃபேமஸா இருக்கான், அதனால அந்த ட்ரெயின்ல போயிருக்காங்க. அதுவும் அந்த மினிஸ்டரை பார்க்க வைக்கிறதெல்லாம் வெறுப்பேற்றதுக்கு தான் கண்டிப்பா. இல்ல சேமா அதெல்லாம் பிளான்டு தான். கிடப்பாரு. சேமா சொன்னோன்னே கிளம்பிட்டாரு பத்தியா? முடியல வரனால. ஆமா கேட்டு வரணும்ல. என்ன பிரில்லா என்ன சொல்றாங்க பேசிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல ஆட்டிட்டீங்க. சாமோட ஐடி டோல்டே நான் கோர்ஸ் கொடுக்குறேன். சாமுக்கு வந்து கோர்ஸ் எடுத்து வெளில போயிருவியா? கொடப்பாடி நீ எடுக்கிறியா கோர்ஸ்? ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. என்னாச்சு? எனக்கு வேணாங்க, எனக்கு கால் வந்ததுன்னா நெட் ஆஃப் ஆயிரும், அப்புறம் பக் ஆயிரும். சாம டிஎம் பண்ண, கடப்பாறை ஐடிக்கு டிஎம் பண்ண. சாம அவனுக்கு எல்லாம் கடப்பாறை ஐடிக்கு அவனால டிஎம் பண்ண முடியாது. அது அவரை புடிச்சு கொடுங்க, அவர் இங்கதான் இருப்பார். இல்ல நான் மாத்துறேன். இதான் செட்டிங்ஸ் மாத்தி விடுறேன். இல்ல அவனுக்கு சாம் கோவம் சுடுது. காட்டவே இல்ல சாம ஐடியா கீழே இருக்கா? அதெல்லாம் இருக்கா எலிமெண்ட்ஸ்? சாம டிஎம் பண்ண கடப்பாடு ஐடிக்கு. சாம உண்மையிலே காலையில அந்த போட்டோ பார்த்துட்டு நிறைய பேர் புலம்பி வச்சிருந்தானுங்க. திமுக ரெமோ இருக்கேன் தெரியுமா? நம்ம வடிவேலு அந்த ஒரு படத்துல ரன் படமா, அது ரன்னா ஏதோ ஒரு படத்துல அடிச்சு துவச்சு போடுவாங்க தெரியுமா? அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்னு. அது மாதிரி வேட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. திருப்பி அடிக்கிறான் போட்டு வீரமணிய. நல்லா இருக்கியா? மிக்சர்லாம் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்பிடுவானுங்க. அதை பண்ணக்கூடாதுயா, தப்பியாது. இல்ல இங்க பாரு, நல்லா ஒன்னேன்னு தெரிஞ்சுக்க படப்பாடி, அவனுங்களை அனாதை ஆக்கணும். அதுதான் நம்ம மிஷன். அவங்க அனாதை ஆகட்டும், யாரு வேணா இங்கிட்டு வேணா போட்டோம், அவங்க அனாதை ஆகணும். மிச்சரை வச்சுதானே அவங்க பிராண்ட் ஏத்திக்கிறானுங்க. தீக்காவே எங்க கூட தான் இருக்குன்ட்டு. இப்ப என்ன பண்ணுவானுங்க? பிராண்டே காலி ஆயிடுச்சு. சரி வாங்க அந்த ஸ்பேஸ் கேட்போமா தோழர்களே, அப்புறமா போடுவோமா மதியானத்துக்கு மேல? ஓகேவா படப்பாடி? ஸ்மைல் போட்டு வெறுப்பேத்துங்க. வெறுப்பேத்தலாம். ஆமா தோழர்களே, அப்புறம் போடுவோம். பை பாய், சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். பை பாய்.